பச்சை பசேல்னு ரொம்பவும் அழகா இருந்த ஒரு அழகான கிராமத்துல ராமையா சுப்பையா அப்படிங்கிற நண்பர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேருமே அவங்க வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்தவங்க தான். ஆனா ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. சுப்பையா, இன்னைக்கு வயல்ல உழறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. முந்தா நேத்து பேஞ்ச மழை தண்ணி இன்னும் வயல்ல தேங்கி நிக்குது. ஆமா ராமையா, நானும் தான் யோசிச்சேன். என்னாலையும் தான் நிலத்தை உழ முடியல. இந்த வருஷம் மழை நல்லா தான் பெய்யும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் பெஞ்சிருக்கு. ஆமா, இந்த வருஷம் விளைச்சல் நல்லா தான் விளையும்னு எனக்கு தோணுது. நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த பலனு கிடைக்க போகுதுடா. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், வாழ்க்கை முழுக்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போறோமா ராமையா? எப்பவும் இப்படியே இருந்தா எப்படிடா? நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஏதாவது சேர்த்து வைக்கணுமே. வேற ஏதாவது வழியை தேடியாகணும். சுப்பையா, கஷ்டப்பட்டாதானே எல்லாமே கிடைக்கும். அப்புறம் எதுக்காக வருத்தப்படணும்? நம்ம பூமி நமக்கு சோறு போடுது. இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லு? சரியா சொன்ன, அதிர்ஷ்டம். ஆனா கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் கிடைக்குமா? பாரு, அந்த பக்கத்தூர் ரங்கையா சும்மா தான் உக்காந்துக்கிட்டு இருந்தான். அவனை லக்ஷ்மி தேவி தேடி போலையா? அதிர்ஷ்டங்கிறது தானா வராது சுப்பையா, நாம தான் வர வைக்கணும். நாம கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சாதான் அந்த அதிர்ஷ்டம் நம்மளை தேடியே வரும். நான் எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. அதிர்ஷ்டங்கிறது தானா வரணும். நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட அது வராது. வரும் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு அதிர்ஷ்டம் வராது. அதிர்ஷ்டம் பண்ணவனுக்கு தான் அதிர்ஷ்டம் வரும். நம்ம வாழ்க்கையில எப்பவும் கஷ்டம்தான் இருக்கும். இங்க பாரு சுப்பையா, அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும்னு நம்பிக்கிட்டு உட்காரத்தை விட கஷ்டப்பட்டு உழைச்சோம்னாலாவது 4 காசு சம்பாதிக்கலாம். சரி போதும், நிப்பாட்டுடா. உன் பேச்சை கேட்டாலே எனக்கு கோபம் வருது. நீ உன் கஷ்டத்தையே நம்பி வாழ்ந்துக்கோ. நான் என் அதிர்ஷ்டத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சுப்பையாவோட கால்ல ஏதோ தட்டுப்பட்டுச்சு. அது பார்க்க ஒரு பெரிய மண்பானை மாதிரி இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட பாதி தரையில பொதிஞ்சிருந்துச்சு. அட, என்ன ராமையா இது? நான் எதுலையோ இடிச்சுக்கிட்டேனே. இது என்ன பெரிய பாறாங்கல்லா? தெரியலையே. வா, என்ன இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மண்பானையை வெளியில எடுத்தாங்க. அந்த பானையில நிறைய மண்ணு தான் இருந்துச்சு. இது ஏதோ பார்க்க பழைய பானை மாதிரி இருக்கு ராமையா. உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சுப்பையா அந்த பானையில இருக்கிற மண் எல்லாத்தையுமே வெளியில எடுக்க ஆரம்பிச்சான். கொஞ்சம் கொஞ்சமா மண் எல்லாத்தையுமே வெளியில எடுத்து பார்த்தா ஒவ்வொரு தங்க காசா தெரிய ஆரம்பிச்சுது. அந்த பானை ஃபுல்லா தங்க காசு தான் இருந்துச்சு. ராமையா, இது இது எல்லாம் தங்க காசு தானே? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. உண்மைதானா? சுப்பையா, இது உண்மைதான். இது தங்க காசு தான். பல வருஷத்துக்கு முன்னாடி யாரோ இங்க புதைச்சி வச்சிருக்காங்க போல. ஆமா, யாருன்னு தெரியல. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நான் அதிர்ஷ்டக்காரன் தானே? நான் தான் சொன்னேன்ல, அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும்னு. இங்க பாரு, தங்க காசெல்லாம் எவ்வளோ அழகா இருக்குல்ல. சுப்பையா, அவ்வளோ சந்தோஷப்படாத. இது ஒன்றும் நமக்கு வந்ததில்ல. இதை நாம நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? இதை நாம தானே கண்டுபிடிச்சோம். அப்படின்னா நாம தான் பங்கு போட்டு எடுத்துக்கணும். சுப்பையா, நீ இப்படி பேசுறது தப்பு. தங்கத்தை பார்த்ததும் மனசுக்குள்ள பேராசையை உருவாக்கிக்காத. இதை நாம ஊர் ஜனங்க கிட்ட கொடுத்தா ஊர் ஜனங்க முன்னாடி நமக்கு நல்ல பேரு கிடைக்கும். நாளைக்கு ஏதாவதுன்னா நமக்காக அவங்க வருவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நமக்கு கிடைச்சத நாம 2 பேருமே பங்கு போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுக்கிறேன். உனக்கு என்ன தோணுதோ அதை நீ செஞ்சிக்கோ. சுப்பையா, உனக்கு பேராசை அதிகமாயிடுச்சு. அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேசுற. ஆனா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இந்த தங்க காசை நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். அப்ப ஏழைங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஓஹோ, பெரிய ஞானி மாதிரி எல்லாம் பேசாத. நீ இதை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க பார்க்குற. ஆனா நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் பயன்படுத்திக்க போறேன். அதை தான் நான் செய்ய போறேன். சுப்பையா, இது நமக்கு சொந்தமானதில்லை. எங்கிருந்தோ கிடைச்சது. அதை எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கலாம். நீ சொல்றத நான் எதுக்காக கேட்கணும்? மொத்தத்தையும் நானே கொண்டு போறேன். உனக்கு தரமாட்டேன். சுப்பையா, இதை பத்தி நம்ம ஊர் பெரியவர்கிட்ட பேசலாம். நம்ம ஊரோட தலைவர் நாராயணா இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் இதை பத்தி சொல்லலாம். அவர்கிட்டயா? நாம எதுக்காக அவர்கிட்ட போகணும்? இது நம்ம சொந்த விஷயம். இது நம்மளோட சொந்த விஷயம் இல்லை. இது நம்ம கிராமத்து விஷயம்.
இதை முதல்ல நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்னாலலாம் புரிஞ்சுக்க முடியாது. எனக்கு இந்த தங்கம் வேணும், அவ்வளவுதான். சுப்பையா, உனக்கு இந்த தங்கம் வேணும்னா கொண்டு போ, நான் உன் கூட வர மாட்டேன். ஆனா இந்த விஷயத்த போய் நம்ம ஊரோட தலைவர்கிட்ட சொல்லிடுவேன். சொல்லு. நீ போய் சொன்னாலும் அவர் உன்னோட பேச்சை கேட்க போறது கிடையாது. இது நான் கண்டுபிடிச்சது, அதனால எனக்கு தான் சொந்தம். நீ இந்த தங்கத்தை கொண்டு போறேன்னு சொன்னா என்னால தடுக்க முடியாது. ஆனா ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லு. உண்மையிலேயே இந்த தங்கத்தை எடுத்துக்கணும்னு உனக்கு தோணுதா? ஆமா, இது எனக்கு வேணும், அவ்வளவுதான். சுப்பையா, இன்னொரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லு. இந்த தங்கத்தை வீட்டுக்கு கொண்டு போய் உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியுமாவா? இந்த உலகத்திலேயே நான் தான் சந்தோஷமா இருப்பேன். இங்க பாரு சுப்பையா, இந்த தங்கத்தை கொண்டு போய் தான் நீ சந்தோஷமா வாழணும்னு இருக்கா என்ன? ஆமா, என் சந்தோஷம் இதை நம்பி தான் இப்ப இருக்கு. உன் சந்தோஷம் இதை நம்பி தான் இருக்குன்னா இப்ப இது உன் கையில இல்லைன்னா அப்போ உன் சந்தோஷம் என்னாகும்? இது என் கையில இல்லைன்னா என்னோட சந்தோஷமும் போயிடும். சுப்பையா, அதனால தான் நான் கேட்குறேன், இந்த பணம் உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்காது. நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கறது இந்த பணம் இல்லை சுப்பையா, நம்மளுடைய நினப்பு தான். ராமையா சுப்பையா 2 பேருமே அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர் வீட்டுக்கு கிளம்புனாங்க. வழியில அந்த தங்கத்தை எப்படி பகிர்ந்துக்கிறது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா, நாராயண வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீ என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போற. சுப்பையா, உண்மையிலேயே நமக்குள்ள நட்பு இருக்குன்னா நீ வந்து தான் ஆகணும். நட்பு நட்பு, இப்போ எதுக்காக நட்பை பற்றி பேசுகிற? சுப்பையா, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையாவா? நிறையவே இருக்கு. அப்போ என் மேலே நம்பிக்கை இருந்தா என் கூட வா. அப்படி சுப்பையா ராமையா 2 பேரும் நாராயணோட வீட்டுக்கு போனாங்க. நாராயண அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே வரவேற்றாரு. அவங்க முகத்துல இருக்கிற ஒரு பதட்டத்தையும் ஒரு ஆர்வத்தையும் பார்த்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. ராமையா, சுப்பையா, என்னாச்சு இங்க வந்திருக்கீங்க? 2 பேருக்குள்ள எதனா பிரச்சனையா? ஐயா, எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்லை, உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்க தான் வந்திருக்கோம். யோசனையா? என்ன விஷயம்? எதை பத்தி? ஐயா, இன்னைக்கு வயல்ல எங்களுக்கு ஒரு மண்பானை கிடைச்சது. திறந்து பார்த்தா நிறைய தங்க காசு இருக்கு. தங்க காசா? ரொம்ப சந்தோஷம். அது உங்களுடைய அதிர்ஷ்டம். பாத்தீங்களா, உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்க. இது எங்க 2 பேருடைய அதிர்ஷ்டம். எங்களுக்கு தானங்க சொந்தம், ஆனா ராமையா எல்லாருக்கும் கொடுக்க சொல்றான். சுப்பையா, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த தங்க காசு உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது? வயல்ல கிடைச்சது. யாரோட வயல்ல? எங்க வயல்ல. அந்த தங்க காசு எப்போ உங்களுக்கு கிடைச்சது? இன்னைக்கு காலையில கிடைச்சது. அந்த வயல்ல தங்க காசு எப்படி வந்துச்சு? அது எனக்கு தெரியாது. அந்த தங்க காசு உனக்கு எதுக்கு கிடைச்சது? அதுவும் எனக்கு தெரியாது. அப்புறம் அது உனக்கு சொந்தம்னு எப்படி சொல்ற? என் கஷ்டத்துல எனக்கு கிடைச்சது அது. சுப்பையா, அது உன் கஷ்டத்தால கிடைக்கல, உனக்கு நேரம் நல்லா இருந்து கிடைச்சிருக்கு. சரி, இந்த ராமையா சொல்றதையும் கேளுங்க. என்ன ராமையா, உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா, இதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுன்றது என் ஆசை. நம்ம ஊர் ஜனங்க எல்லாருக்கும் கொடுத்தா அவங்களோட கஷ்டத்துக்கு உதவியா இருக்கும்ல. சுப்பையா, ராமையா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்றான். நீ எதுக்காக இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? இல்லைங்க ஐயா, இதை பயன்படுத்திக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறது என் ஆசை. சுப்பையா, நீ இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வேணும்னாலும் போகலாம். ஆனா உன் மனசுல இருக்கிற ஆசை எப்பவும் போகாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. சுப்பையா, இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? என் வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வயல் இருக்கு, குடும்பம் இருக்கு, வருமானம் இருக்கு. என் குடும்பம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, இப்போ இந்த காசு கிடைச்சது. இப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கு? பணம் கிடைச்சது சந்தோஷம்தான், ஆனா நிம்மதியாவே இருக்க முடியல. உன்னால ஏன் நிம்மதியா இருக்க முடியல? என் மனசுக்குள்ள இந்த பணம் எனக்கு சொந்தமாகணும்னு ஆசை இருக்குல்ல, அது தீந்தாதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். இங்க பாரு சுப்பையா, இந்த பணத்தை நீயே எடுத்துக்கிட்டாலும் உனக்கு நிம்மதியெல்லாம் கிடைக்காது. அதுவே இந்த பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து பாரு, அப்புறம் நீ நிச்சயம் நிம்மதியா இருப்ப. என்னங்க இது, நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியலையே.
இங்க பாரு சுப்பையா, நாம எல்லாரும் ஒரு நாள் போகத்தானே போறோம். அப்படி போகும்போது பணத்தை கொண்டு போவியா? அதுவே 4 நல்ல காரியம் பண்ணி நல்ல பேரு வாங்கிப்பாரு. அந்த நல்ல பேரு உன் கூடவே வரும். ஆனா இந்த பணம் எனக்கு சொந்தமாகணும்னு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கே. அந்த ஆசை போகிறதுக்கு என்ன பண்ணணும்? சுப்பையா, நீ எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொடுத்து பாரு. அதுக்கப்புறம் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும். சரிங்க, நீங்க சொல்றதையே செய்யறேன். சுப்பையா, அது உனக்கு கிடைச்ச பணம் தான். என்ன பண்ணணுங்கிறத உன் விருப்பப்படியே பண்ணிக்கோ. அப்படி அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு சுப்பையாவுக்கு அறிவு வந்துச்சு. அதை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணான். அவன் அந்த தங்க காசு மொத்தத்தையும் ராமையாவோட கையில வச்சு அவன் கிட்ட இப்படி சொன்னான். ராமையா, நீ சொன்னது உண்மைதான். நான் பேராசைப்பட்டுட்டேன். இனி பேராசைப்பட மாட்டேன். இதை எல்லாருக்கும் கொடுத்துடு. இப்பதாண்டா உன்னை என் நண்பனை சொல்லிக்க பெருமைப்படுறேன். வா, நாம 2 பேரும் சேர்ந்தே கொடுப்போம். அப்படி ராமையா சுப்பையா 2 பேருமே நாராயணனுடைய வீட்ல இருந்து மறுபடியும் அவங்க வயலுக்கு போனாங்க. அங்க வயல்ல ஊஜனங்க எல்லாருமே வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ராமையா சுப்பையா 2 பேருமே அவங்க முன்னாடி போய் நின்னு அந்த பானையில இருக்கிற தங்க காசுங்களை வெளியில எடுத்தாங்க. நண்பர்களே, இன்னைக்கு என் வயல்ல இந்த தங்க காசு கிடைச்சது. இதை உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க தான் வந்திருக்கோம். ஆமா, இந்த தங்க காசை எடுத்துக்கோங்க. உங்க கஷ்டங்களை எல்லாம் தீர்த்துடுங்க. சந்தோஷமா வாழுங்க. அந்த காசை கொடுத்தாங்க. இவங்களும் தேவையான பங்கை எடுத்துக்கிட்டாங்க. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, பணம் நம்ம கிட்ட இருந்தா சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிடும் நினைக்கிறது தப்பு. அதை 4 பேருக்கு கொடுத்தா நிச்சயமா சந்தோஷம் நிம்மதி 2மே கிடைக்கும்.